ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இந்தியா டிஜிட்டல் இந்தியாவா மாறினதுக்கு அப்புறம் நிறைய அப்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, லைசன்ஸு இதுல இருந்து நம்ம ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம்ல, இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு அப்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கொண்டு வந்துருவாங்க. அப்படிதான் ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான விஷயம் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா வீட்டுக்கு, அதில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அட்ரஸ் அப்படின்னு வந்துட்டாவே நமக்கு ஆதார் கார்டு இல்லாட்டி ரேஷன் கார்டு உள்ள வந்துடும். அப்போ அதுலேயுமே நம்ம சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு பொருள் ஆர்டர் பண்ணாலுமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறோம், ஹோம் டெலிவரி தான் போடுறோம். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ரேபிடோ கூட ஃபுட் டெலிவரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி ஆன்லைன் மயம் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கு என்ன கொடுப்போம், நம்மளுடைய அட்ரஸ் கொடுப்போம். அட்ரஸ் கொடுத்து அந்த லொக்கேஷனில் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி வரணும். ஒருவேளை லொக்கேஷன் மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த டெலிவரி வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப சிக்கலாகும். ஆனால் இந்த டிஜிபின் வந்ததுக்கு அப்புறமா அந்த டைம் ஆகிறது, சிக்கலாகிறது, இந்த எந்த விஷயமே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்த டிஜிபின் வந்ததுக்கு அப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் ரிலேட்டடாகவும் சரி, எந்த ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது ரிலேட்டாகவும் சரி, எந்த ஒரு சிக்கலுமே வராமல் நம்ம அட்ரஸ்க்கே கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த டிஜிபின் சொல்கிறீங்களே அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நமக்கெல்லாம் ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பர்சனுக்கும் தனித்தனியாக ஆதார் கார்டு இருக்குது. அந்த ஆதார் கார்டில் 12 டிஜிட் நம்பர் நமக்கு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வீட்டோட லொக்கேஷனுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு 10 டிஜிட்டில் நம்பர் கொடுக்க போகிறாங்க. இந்த 10 டிஜிட் நம்பர் எதை பொறுத்து கொடுப்பாங்க அப்படின்னா ஆல்ஃபா நியூமெரிக். ஆல்ஃபா நியூமெரிக் அப்படிங்கிறது என்னன்னா, நம்பர்ஸும் ஏபிசிடி ஆல்ஃபபெட்டிக் இருக்கு இல்லையா, இதுவும் கலந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த நம்பர் அப்படிங்கிறது மாறுங்கிறாங்க. அந்த லொக்கேஷன் எதை பேஸ் பண்ணி உருவாக்குவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு 16 ஸ்கொயர் மீட்டருக்கும் லேட்டிடியூட், லேண்டிடியூட் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா, அச்சரகை, தீர்க்கரகை அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி தான் உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க. ஒவ்வொரு 16 ஸ்கொயர் மீட்டருக்கும் இந்த நம்பர் வந்து உருவாக்க போகிறாங்களாம். இதுதான் ஒவ்வொரு வீட்டோடைய லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்த டிஜிபின் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் உருவாக்க போகிறாங்க. இப்போ நமக்கு பின் அப்படின்னாவே என்ன ஞாபகம் வரும், பின்கோட் ஞாபகம் வரும். பின்கோட் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்கும். அதே மாதிரியே தான் இது டிஜிட்டல் பின்கோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது டிஜிட்டல் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் டிஜிபின் அப்படிங்கிறது. ஓகே ப்ரோ, இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக டிஜிபின் கொடுக்குறாங்கன்னு வைங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும், செல்லாமல் போயிருமா, இல்லை சேஞ்சஸ் எது வருமா? அப்போ அட்ரஸ்னாவே நான் முன்ன சொன்ன மாதிரி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இந்த ரெண்டுலேயுமே ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்ரஸ் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்காக எப்படி இருக்கும், கதவு நம்பர் இருக்கும், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் போஸ்ட்டு, தாலுக், டிஸ்ட்ரிக்ட் இப்படி தானே இருக்கும். அதுக்கப்புறம் பின்கோடும் ஆட் ஆகும். இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த டிஜிபின் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக நம்ம லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஆட் ஆன் தானே தவிர அதில் எந்த சேஞ்சஸுமே வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த டிஜிபின் அப்படிங்கிறது நான் முன்ன சொன்ன மாதிரி 10 டிஜிட்டில் இருக்கும் இல்லையா, இதை வந்து கியூஆர் கோட் ஃபார்மேட்லேயும் நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். அப்படி உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய விசிட்டிங் கார்டுலையுமே அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய முக்கியமான ஐடி ப்ரூஃபான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதுலேயுமே சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம் இல்லையா. ஒருவேளை வாய்ப்பு வந்தது அப்படின்னா அதுலேயுமே அந்த கியூஆர் கோடை பிரிண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொன்னேன், ஆதார் கார்டுலையோ அல்லது நம்மளுடைய ரேஷன் கார்டுலையோ அட்ரஸ் ப்ரூஃபில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் எது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேப்பா, இப்போ இந்த டிஜிபின் அப்படிங்கிறது லொக்கேஷனை அக்யூரேட்டாக காட்டுறதுக்கு தான் அப்படின்னா நமக்கு தான் ஆல்ரெடி கூகுள் மேப் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூகுள் மேப் அப்படிங்கிறது ஒரு தனியார் அப்ளிகேஷன் தான், அது லொக்கேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃபாக அதை எடுத்துக்குவாங்களான்னு கேட்டால் கிடையாது. இப்போ ஒரு ஆதார் கார்டுலையோ அல்லது பேங்க்கோட கேவிசி வெரிஃபிகேஷன்லையோ இந்த டிஜிபின் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரியே இப்போ கூகுள் மேப் அப்படிங்கிறது தனியார் அப்ளிகேஷன் தான், அது எந்த ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப முடியாது. ஆனால் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் உருவாக்கக்கூடிய ஒரு பின். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பிஎம் ஆஃபீஸ், அதாவது பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ்க்கு நேரடி கண்காணிப்பு கீழே இது இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாகவும் கவர்னன்ஸ் ரிலேட்டடாகவும் இது முக்கியமான ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த டிஜிபின் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியாக அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வீட்டுக்கு மட்டும் கிடையாது, அந்த மொத்த லொக்கேஷனுக்குமே. இப்போ நான் முன்ன சொன்னேன் இல்லையா 16 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லி, இப்போ அந்த இடத்துல வீட்டுக்கு அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டை இடிச்சிட்டு ஒரு பில்டிங் வந்துருச்சு அல்லது ஒரு ரோடு போட்டுட்டாங்க அப்படின்னாலுமே அந்த லொக்கேஷனுக்கு அந்த டிஜிபின் கண்டிப்பாக அலாட் ஆயிருக்கும். அதே மாதிரியே இப்போ ஒரே பில்டிங்லேயோ ஒரே அட்ரஸ்லையோ வேறு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் டிஜிபின் அப்படிங்கிறது மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது. அவங்களுக்கான டிஜிபின் அப்படியே தான் இருக்கும். அது பர்சனுக்கு கிடையாது, ஃபேமிலிக்கும் கிடையாது, அந்த லொக்கேஷனுக்கானது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த லொக்கேஷனுக்கான டிஜிபின் எப்பயுமே மாறாமல் அப்படியே தான் இருக்கும். இப்போது நம்ம கூகுள் மேப்பில் ஒரு லொக்கேஷன் பார்க்குறோம். அந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு நமக்கு கண்டிப்பாக நெட்வொர்க் தேவைப்படும்.
அப்போ இந்த டிஜிபினுக்குமே பார்க்கறதுக்கு நமக்கு நெட்வொர்க் தேவைப்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆஃப்லைன்லேயே நம்ம இதை பார்த்துக்கலாமா, ஆஃப்லைனில் பார்க்கறதுக்கு ஜிஎன்எஸ்எஸ் டிவைஸ் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்டம் வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே நடைமுறைக்கு வந்துடும் சொல்கிறாங்க. இப்போவே டெல்லி, நொய்டாலாம் நடைமுறைக்கு வந்துருச்சு, சோதனை முயற்சிகள் நடைமுறைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே 2022 வந்து நேஷனல் ஜியோ ஸ்பெஷல் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி கொண்டு வந்து அது மூலமா ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனி அட்ரஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த டிஜிபின் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்மளுடைய டேட்டா பிரைவசிக்காகவும் நம்மளுடைய பிரைவசிக்காகவும் தனியான ஒரு சட்டமே ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதையுமே பார்லிமெண்ட்டில் ஏற்ற போகிறாங்களாம். அவ்வளோதாங்க. இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்க டிஜிட்டல் இந்தியாவில் இந்த டிஜிபின் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாகவும் இ-காமர்ஸ் துறையில் அதோடைய சேவைக்கும் வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமானதாகவும் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போலவே இந்த டிஜிபினை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஜிபின் கொண்டு வரலாமா கொண்டு வர வேணாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கைரேகை பயோமெட்ரிக் வைக்க சொல்லுவாங்க. அப்புறம் ஆதார் கார்டு ஒரிஜினல் கேட்பாங்க. ஆனால் இனிமேல் ஆதார் கார்டுக்குன்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமாக நம்ம ஃபேஸை டிடெக்ட் பண்ணியே ஆதார் கார்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி டிடெக்ட் பண்ணுறப்போ நம்மளோட பேர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்லாம் காமிச்சு ஆதார் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி சீக்கிரம் ஃபாஸ்ட்டாகவே காமிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இதை வந்து ஒரு டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரமே அதை எல்லாரோட பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்க. அப்படி வரும்போது ஃபிசிக்கல் ஆதார் கார்டை இனி தேவை இருக்காது அப்படின்னு சொல்லி ஐடி மினிஸ்டர் தான் சொல்லியிருக்காரு. சரி, ஆதார் சர்வீஸ்க்குன்னு சொல்லி புதுசாக ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் மக்களுக்கு என்ன யூஸுங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ரியல் டைம் ஃபேஸ் ஐடின்னு சொல்லி ஒன்று உருவாகி அது ஒவ்வொருத்தரோட ஃபோனுக்கு இண்டிவிஜுவலாக வந்துருமா. அப்புறம் அந்த யூபிஐ அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், இந்த மாதிரி யூபிஐ அப்ளிகேஷனில் QR கோட் ஸ்கேன் பண்ணி யூபிஐ பேமெண்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இதுலேயும் QR கோடை ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணி ஆதார் வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த QR கோட் ஸ்கேன் எல்லாமே எல்லா பிளேசஸ்லையும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. முழுக்க டிஜிட்டல் ஆதார் சர்வீஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. நம்ம டேட்டா எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இனி கையில் ஃபிசிக்கல் ஆதார் கார்டையோ இல்லை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டோ அலையணும்னு அவசியம் இல்லை, ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வைக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ஆப் மூலமாக எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஆப் மூலமாக ட்ராவல் பண்ணுறப்போ, அப்புறம் ஹோட்டல் ரூம் புக் பண்ணுறப்போ, ஷாப்பிங் பண்ணுறப்போ, இந்த மாதிரி நிறையா இடங்களில் இந்த ஆப் மூலமாக ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணியும் QR கோட் ஸ்கேன் வெரிஃபை பண்ணியும் நம்ம வந்து நம்ம ஆதார் கார்டையும் ஆதார் டீட்டெயில்ஸையும் சேஃப்டியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் வருது, லெட்டர்ல இருக்கிற அட்ரஸை பார்த்து இல்லை, அட்ரஸ்ல இருக்கிற பின்கோடை பார்த்து. இந்த லேண்ட்மார்க்குக்கு பின்கோடு இல்லை,